தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அரசியல் நடந்து முடிஞ்சு முடிவுகளும் வெளியாயிருக்கு. பெரும்பான்மை யாருக்கு கிடைக்க போகுது, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிற விஷயம்லாம் பேசப்பட்டுக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம கூட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரமன் ஐயா நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம் குகன், எப்படி இருக்கீங்க? அதான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அந்த தமிழக அரசியல் தொடர்ந்து ஊடகத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 2026 தேர்தல் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துருக்கு? தமிழகம் பல விசித்திரமான தேர்தல்களை சந்தித்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அது பராசக்தி பராசக்தி அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இது விசித்திரங்கள், வினோதங்கள். சில வினோதங்களை பார்த்தால் அது வினோதங்களாக தெரியவில்லை, விபரீதங்களாக தெரிகிறது. எதிர்காலத்தில் விபரீதமாக தெரிகிறது. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு வருது. அதாவது முதல்ல நம்ம வெற்றி பெற்ற விஜய்க்கும் தாவேகாவிற்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்தோம். ஏன்னா யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி. ஏதோ ஒரே ஒரு 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 இது மட்டும்தான் அந்த கருத்து கணிப்பில். அதுலேயும் திமுகவும் அவங்களும் ரொம்ப நெக் டு நெக் வருவாங்க. நெக்கெல்லாம் இல்லை. இது தமிழ் ஜனம் அன்றே கணிச்சது தான். என்னென்னா ஆகஸ்ட் மாதம் நம்ம சர்வே பண்ணியிருந்தோம். அப்போது கிட்டத்தட்ட 33% மக்கள் ஆதரவு விஜய்க்கு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளுடைய இதில் ஊடகத்திலே சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் எடுத்த இன்டர்னல் சர்வீஸ்லேயும் அந்த 33ங்கிற அவர் தொடர்ந்து இது பண்ணியிருந்தாரு. இந்த சீட் கன்வெர்ட் இவ்வளோ பண்ணுவாருங்கிறது மட்டும்தான் நம்மளால் கணிக்க முடியாது. அதுதான் சொன்னேன். இப்போது ஏன் இதே மாதிரி நான் முன்னால் சில நிகழ்வுகளில் பேசும்போது விஜயுடைய ரசிகர்கள் அதான் தொண்டர்கள் ரெண்டு ஒன்று தானே. 1,10,00,000 பேர் ஓட்டர் ஐடியோடு ரிஜிஸ்டர் பண்ணதாக தகவல்கள் வந்தன. அந்த தகவல்களுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாதே தவிர அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஓட்டர் பேஸ் 1,10,00,000னா இப்போ 5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 4,90,00,000 ஏதோ போட்டு அந்த 5 கோடியில் 22% ஆல்ரெடி அவருடைய ரசிகர் தொண்டருங்கிற வகையில் ஒரு கோர் ஓட் பேங்க் இருந்திருக்கு அவருக்கு. அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். மிஞ்சி போனால் ஒரு 5% அதில் ஓட்டு போடாமல் வந்திருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் ஆர்வ துடிப்பில் எல்லோரும் போய் போட்டிருப்பாங்க. அப்போ அவருக்கு வர வேண்டியது நீங்கள் ஒரு 35, இப்போ அவர் வாங்கியிருக்கிறது 35, அப்போ மேலே அவருக்கு வர வேண்டியது ஒரு 13% அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு 15%, 10லேருந்து 15% வெளியிலேருந்து. அது திமுகலேருந்து வந்திருக்கலாம், அதிமுகலேருந்து வந்திருக்கலாம், விசிகாலேருந்து வந்திருக்கலாம். அந்த அந்த கதைக்கு எங்கேருந்து வந்ததுங்கிறதுக்கு பின்னால் வரும். அப்படி எப்போ அவர் புதுசாக சீமான்கிட்டேருந்து வந்திருக்கலாம். இப்போ சீமான் 8% 4% வந்தார்னா அந்த 4% போனதுக்கு முக்கிய காரணம் அது விஜயை நோக்கி போயிருக்கலாம். அந்த 4% அவருக்கு தான் போயிருக்கணுன்றது இல்லை, கணிசமானது அதில் அவருக்கு போயிருக்கும். இப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை யார் அதாவது இவர் இவ்வளவு ஓட்டு சதவீதம் வாங்குவார் என்பதை நீங்கள் கணிச்சிங்க. பல அதாவது மற்ற யாரும் ஒத்துக்கலை. பட் ஆனால் நம்ம அன்னைக்கே யோசித்தோம். ஏன்னா 33% மக்கள் ஆதரவுங்க இருக்கும்போது 33ங்கிறது அப்படியே ஒரு 5லேருந்து 10% குறைஞ்சா கூட 20% அவரால் சாலிடாக ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தோம். அதை விட 2 அதிகமாக தான் நம்ம கணிச்சதை விட 2 அதிகமாகவே. அதாவது சிம்பிளாக நான் என்ன சில வேறு ஒரு நிகழ்வில் எங்கேயோ பல நிகழ்வில் கலந்துக்கு தான் எங்கே ஞாபகம் இல்லை. நீங்கள் சொன்ன அதே மாதிரி தான் தமிழ் ஜனத்தில் கூட பேசியிருக்கலாம், ஞாபகம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா சீமான் இந்த 8%க்கு மேலே 2% வாங்குவார்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அநேகமாக அதை விட கீழே 2% போகும், 6% ஆகலாம், 5லேருந்து 6% வரும்னு 4க்கு வந்துட்டார். ஸோ கிட்டத்தட்ட அந்த டைரக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு. அவருடைய அந்த ஆவரேஜாக அந்த 5% எடுத்துட்டிங்கன்னா பாக்கி 95. இப்போ விஜய் வெற்றி பெறணுன்னா 95 3ஆல் வகுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த 33 100 வச்சா கூட 33க்கு மேலே யார் வாங்குகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இப்போ அவர் என்ன வாங்கியிருக்காரு? 34.92. அதான் 35 ஓட்டி 35 டச் பண்ணல, கொஞ்சம் 35 டச் பண்ணுற மாதிரி வந்திருக்காரு. அப்போ இந்த 35 வாங்கினால் இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அதில் தான் இப்போ என்ன சொல்கிறோன்னா, ஏங்க இது இப்போ சொல்கிறாங்க, அப்போ யாரும் சொல்லலை, இது எவ்வளோ தூரம் சீட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்வி இருந்தது. அது கன்வெர்ட் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு காரணம் 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று வரணும்னு மக்கள் நினைக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். திருப்பி அழுத்து போய் இது நம்ம விஜயுடைய வெற்றியை கொச்சைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. ஒரு யதார்த்தமாக சொல்லும்போது
இப்போ விஜயுடைய என்ன கோட்பாடுக்காக அவரை வந்து தேர்ந்தெடுத்தார்கள்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜய் என்ற முகத்திற்காக தான். அங்கே அவருடைய வேட்பாளர்கள் நிறைய பேரை வந்து யாருக்குமே தெரியாது. பல வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரத்திற்கு ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான் வந்தாங்க, ரொம்ப கண்ணில் படவே இல்லைன்னுலாம் சொல்லப்பட்டது. ஆனாலும் ஜெயிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா, அப்போ மக்களுக்கு வந்து இந்த மாற்றம், இப்போ நீங்கள் இது வந்து சொன்னால் வேறு மாதிரி நினைப்பாங்க, இருந்தாலும் உண்மை தான். டெய்லி நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தோசை இட்லி தோசை இட்லி தோசைன்னா, ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து நம்ம வந்து ஏன் பூரி சாப்பிட்டா என்ன, வேறு ஏதாவது ஒன்று ஒரு புது ஐட்டமாக சாப்பிட்டா என்ன அப்படின்ற எண்ணம் வருமே. அந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து இந்த திமுக அதிமுகன்றது மாற்றி ஒரு கால் ஒரு எண்ணம் வந்து கூட விஜய் வந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கோட்பாடு கொள்கைன்னு ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால் அவருடைய கொள்கை பூரா வந்து அப்படியே திமுக அதை வந்து ஒரு கார்பன் காப்பி எடுத்த மாதிரி இல்லை ஜெராக்ஸ் எடுத்து தான் அவர் வந்து வச்சுருந்தார். எந்த கொள்கையிலையும் வித்தியாசப்படல. 10 பின்னால் அவர் வச்சுருந்தது பெரியார், வேலுநாச்சியார், இந்த அம்பேத்கர், இந்த அஞ்சலி அம்மையார், காமராஜர், இது 10ன்னு வந்து அப்புறம் மேலே அதில் அந்த கோபுரம் மாதிரி போட்டு அதில் அண்ணாதுரை, எம்ஜிஆர் 5+2 7. செங்கோட்டையனை கூப்பிட்டு வச்சோன்னா அவர் வந்து பாதி இடத்துல ஜெயலலிதா படம், பாதி இடத்துல திருப்பி பின்பக்கம் விஜய் படம், இப்படி எல்லா தலைவர்களையும் வந்து அவர் வந்து உள்ள கொண்டு வந்துட்டார். அவர் கருணாநிதியை மட்டும்தான் கொண்டு வரல, அதை மட்டும் எதிர்த்து. ஆனால் வந்து கொண்டு வரல நம்ம வருத்தப்பட வேணாம். ஏன்னா கருணாநிதி கொண்டு வந்த கொள்கைகள் எல்லாத்தையும் தான் இவர் வந்து கொண்டு வந்துட்டார். இவங்களையெல்லாம் படமாக கொண்டு வந்தார். கருணாநிதியை தான் பாடமாக அவர் வச்சுக்கிட்டார் அவருடைய கொள்கைகளை. இது படம், அது பாடம். அவருடைய வாழ்க்கையை வந்து பாடமாக வச்சுக்கிட்டு அப்படி தான் வந்தார். நீங்கள் உடனே அது கருணாநிதியோட இதுன்னா அவர் ரயிலில் டிக்கெட் வாங்காமல் வந்தாரான்லாம் கேட்கக்கூடாது. நான் அது நீங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் ஒன்று, நீங்கள் அந்த காலத்தில் ரயிலில் டிக்கெட் வாங்காமல் வந்தது எப்போ, நம்ம 70-80 வருடங்களுக்கு முன்னால் அந்த மாதிரி வந்தது. ஆனால் அதோடைய ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஹம்மர் காரோ என்னமோ ஒரு கார் வாங்கிட்டு அதுக்கு ஒரு 26 லட்சம் ரூபா வந்துட்டு டியூட்டி கட்ட செகண்ட் ஹேண்டை வந்து மறைச்சி, அதாவது புதுசாக செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லி இந்த அலெக்ஸ்னு ஒரு புரோக்கரை வச்சு மாட்டினதில் உதயநிதி மாட்டினார், இவர் மாட்டினார், பல தொழிலதிபர்கள் மாட்டினாங்க. 26 லட்சத்தை கட்டி விட்டதுக்கு கட்டாமல் அதுவரை ஹைகோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டு கிட்டத்தட்ட 40-50 லட்சம் வக்கீல் ஃபீஸ் செலவு பண்ணவர். அப்புறம் புலி படத்தில் 15 கோடி அந்த வருமானத்தை வந்து மறைச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது கூட நான் என்ன சொல்லுவேன்னா, சம்டைம்ஸ் ஆடிட்டர் விட்டுருக்கலாம், இல்லை இவரே ஒரு கால் விட்டுருக்கலாம். சரி, அது நம்ம மறைத்தார்னு சொல்கிறத விட மறந்தார்னு வச்சு, அதான் சின்ன அமௌண்ட்டு மறந்துருப்பார். நாகரீகமாக நம்ம வந்து அதை அப்படி எடுத்துப்போம். அப்புறம் நம்ம என்ன செய்வோம், நம்ம அது ஏதோ விட்டு போச்சு, தெரிஞ்சு பண்ணமோ தெரியாமல் பண்ணமோ, அதுக்கு பெனால்ட்டியோட 1.5 10% கட்டணுங்கிறான். கட்டி விட்டுட்டா இது செய்தியே ஆகாது. அதுக்கு இன்னி வரைக்கும் கேஸ் போட்டு 1.5 கோடியே இல்லை. ஜனநாயகனுக்கு 225 கோடி வாங்கினதா சொல்கிறாங்க. அது 225 உண்மையாக இல்லைன்னா கூட ஒரு 100-150 ஏதோ ஒன்று உண்மையாக இருக்கும். ஏன்னா சமீபத்தில் வந்த படத்தில் எல்லாத்துலேயும் ஒரு 100-150 அந்த ரேஞ்சு 100 கோடி குறைச்சிடலாமல் வாங்குறாரு. 1.5 கோடி கட்டுறதுக்கு என்ன கஷ்டம்? அப்போ கருணாநிதியை பாடமாக வச்சுருக்காருன்னு நான் சொல்லும்போது, ரயிலில் டிக்கெட் வாங்காமல் வந்தது வந்து டிக்கெட்டு ரயிலில் வாங்காமல் வந்தாதான் இல்லை, அரசுக்கு கட்ட வேண்டிய வரி கட்டலைனாலும் அந்த ரயிலில் டிக்கெட் வாங்காததுக்கு சமானம் தான். ரெண்டு ஈக்குவல் தான், ரெண்டு ஒன்று தான். அரசுக்கு சேர வேண்டிய பணத்தை சேராமல் அரசுக்கு செலுத்த வேண்டிய பணம் அது போகாமல் வந்து தடுப்பது. அது அவர் டிக்கெட் வாங்காமல் வந்து இங்கே வந்து ஏதோ பிழைப்புக்காக வந்தார், அதுக்கப்புறம் அரசியல் வந்துட்டார், ரைட்டு. இது வந்து அதை விட மோசம். ஏன்னு கேட்குறேன்னா, பணம் இருந்து இதை சுமூகமாக கட்டி முடிச்சிடலான்னு ஒரு அதுக்கான வழி இருந்து கட்ட மாட்டேன்னு பிடிவாதம். அரசுக்கு கட்ட மாட்டேன்னு என்ன, மக்களுக்கு அந்த அரசுக்கு போனால் அது மக்கள் பணம் தானே அர்த்தம். அதை தடுப்பவர் அதை தாண்டி தன்னுடைய குடும்பத்தில் இப்போ தான் நேற்றுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட தான் 4வது தெருவில் தான் அவங்க அப்பா அம்மா இருக்கிறது. அவர் எஸ்ஐசி சார் இருக்கிறது வந்து ஒரு 4 தெரு தள்ளி தனலட்சுமி அவனியில் இருக்கார், அதுக்கிட்ட தானே இருக்குது. பார்க்குறேன் ஒரே அப்பா அம்மா கிட்ட வந்து ஆசி வாங்கணும்னு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் அப்பா அம்மா நின்றுட்டுருக்காங்க, அவங்கள கண்டுக்காமல் எல்லாரையும் கை கொடுத்துட்டு அவங்கள உதாசீனப்படுத்திட்டு போனார். மனைவியோடு அவருக்கு உறவு சரியில்லை, அதான் தெரிஞ்சு போச்சு. மகன் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார், கிட்டத்தட்ட அடிச்சடி லெவலில். மகளோடையும் பேச்சுவார்த்தையில் லண்டனில் இருக்காங்க. ஒரு குடும்பத் தலைவரில் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் உள்ளவர் வந்து தமிழ்நாட்டை ஆள வந்திருக்கிறார். நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அதான் அவரை பர்சனல் லைஃப்பை தள்ளி வச்சுட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது என்னென்னா, சரி மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு 108 தொகுதிகள் கொடுத்துட்டாங்க, ஆனால் மக்கள் ஒரு ஆட்சி அமைக்கணும்னா 118 தேவை. இப்போ அவருக்கு இன்னொரு 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க.
12 வரைக்கும் தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து இப்போ திருச்சி கிழக்கில் வந்து ரிசைன் பண்ணி ஆகணும். 2 இடத்துல வந்ததுனால 1. 2வது கான்ஃபிடென்ஸ் மோஷன் வரும்போது சபாநாயகர் ஓட்டு போட முடியாது. அவர் கட்சி கணக்கில் வந்து நீங்கள் கவர்னர்கிட்ட கொடுக்கும்போது அது சேர்த்து கொடுக்கலாம். ஆனால் அவர் கான்ஃபிடென்ஸ் மோஷன் வரும்போது திருச்சி கிழக்கையும் கழிச்சுக்கணும், சபாநாயகரையும் கழிச்சுக்கணும். அப்போ 2 போயிடும். 2 போயிடும். இப்போ 106 தான். 106 தான் அவருக்கு. அப்போது வந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா திருச்சி கிழக்கை கழிச்சிட்டா 118 தேவையில்லை, 118 தேவைப்படாது, 117 போதும். ஏன்னா 234ல் 233 தான். அவர் இது கழிஞ்சு வரும்போது அந்த பாதியில் வரும்போது 117 வந்தாலே மெஜாரிட்டி. இப்போ 11 எம்எல்ஏரோட தேவை இன்னைக்கு 11 12. இப்போ வந்து மன்னார்குடியில் வந்து ஏதோ அமமுக ஜெயிச்சவர் வந்து தாவேக்கா வராருன்னு வாட்ஸ்அப்பில் செய்திகள் வருது. உண்மையாக என்னன்னு தெரியல. அப்படியே வந்தால் கூட ஒரு சேஃப்டிக்கு என்றைக்குமே வந்து ஒரு 12 ஒரு 12 13 அது இவர் வச்சா தான் அந்த 118ன்றது 18ல் போய் கரெக்டாக வச்சுக்க முடியாது. ஒரு 120 வச்சுக்கிட்டா தான் ஒரு சேஃப்டிக்கு இருக்க முடியும். ஏன்னா எந்த சமயமும் இப்போ திமுக வந்து இவ்வளோ வருஷமாக ஆட்சியில் இருந்திருக்காங்க, இவ்வளோ வருஷமாக அரசியலில் இருந்திருக்காங்க. இருக்கிறதுல மூத்த கட்சி அது. காங்கிரஸை விட்டு பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் இருந்ததும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி மூத்த கட்சி. அதை தாண்டி அதிகமான காலம் எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க. எதிர்கட்சியாக இருந்து என்னென்ன பண்ண முடியும், எப்படியெல்லாம் பண்ண முடியும். நான் வந்து மூத்த கட்சின்னு சொல்கிறதே அந்த அனுபவங்களுக்காக தான் சொல்கிறது. அதை மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நேற்று கூட பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு பையன் தாவேகா தொண்டர் போல இருக்குது. அவர் வந்து உள்ளே போயிருக்காரு, சாதாரணமாக யாரையோ பார்க்க போயிருக்காரு. அப்போ ஃபோன் வந்திருக்கு அவருக்கு. ரிங்டோனில் வந்து அந்த தாவேகா டூன், அந்த அவங்களுக்குன்னு ஒரு டியூன், இவங்க ஸ்டாலின் வெள்ளட்டும் போட்டாங்க, தொடரட்டும்னு போட்டாங்களா, அந்த மாதிரி டியூன் ஒன்று. உடனே அங்கேருந்த திமுக நிர்வாகிகள் சொல்கிறத விட திமுக தொண்டர்கள் 2 பேர் அந்த பையனை அடித்து மண்டையை உடச்சிக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் இதில் வந்து விஜயுடைய மீது விமர்சனங்கள் வைக்கிறது அது வேறு. பட் இது வந்து சகிப்புத்தன்மை இல்லை. நீங்கள் இவ்வளோ நாள் வந்து காது புளிக்கிற அளவுக்கு இந்த ஸ்டாலின் வந்து திறந்தா வந்து யூடியூப்பை திறந்தா வந்து ராத்திரிலாம் தூங்கும் போதெல்லாம் இந்த பாட்டு நம்ம மைண்டில் வந்து தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு தொந்தரவு பண்ணிச்சு. அவங்க ஜெயிச்சிருக்காங்க, வாழ்க்கையில் முதல் தடவை அரசியலுக்கு வந்திருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ரிங்டோனில் தான் போட்டிருக்கான். அவன் ஒன்றும் போய் அங்கே ஒன்றும் பெருசாக லவுட் ஸ்பீக்கர் வச்சு பாடல. இப்படி தான். இதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வினோதங்கள் நடக்க போகுதுன்றதுக்கான அறிகுறி தமிழ்நாட்டுக்கு. அதை வினோதம்னு எடுத்துப்பீங்களா விபரீதம்னு எடுத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ இவங்க வந்து 108 பேருக்கு எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு கவர்னருக்கு கடிதம் கொடுக்கணுங்கிறது ஒரு 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 ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் இந்த லெட்டரை வந்து நேற்று மத்தியானமே வந்து அவர் கொடுக்க போகிறாருன்னு எல்லா டிவிலையும் வந்துருச்சு, சேனல்களில் வந்துருச்சு, மற்ற செய்திகள் எல்லாமே செய்தி வந்தது. கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. எப்போ கொடுப்பாங்க, எத்தனை மணிக்கெல்லாம் தெரியாது. இன்னைக்கு காலையில் செய்தி வருது, ராத்திரி 12 மணிக்கு கொண்டு போய் கவர்னருடைய அலுவலகத்தில், கவர்னர் அலுவலகத்தில் யாராவது ஒருத்தர் செக்யூரிட்டி முடிச்சுட்டு இருப்பார், ஒரு பிஏ யாராவது வாசலில் வந்திருக்காங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு கொடுத்ததா தகவல்கள் வருது. இது ஏன் வந்து ஒரு புஷி ஆனந்தோ ஒரு ஆதவர்ஜுனாவோ யாரோ ஒருத்தர் அடுத்த லெவல், விஜய் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, அடுத்த விஜய் போனாலும் கவலை இல்லை. ஏன் அவங்கன்னா அர்லேக்கர் இன்னும் வரல. அவர் கேரளாவில் அடிஷ்னல் சார்ஜ் தமிழ்நாடு பார்க்குறாரு. அதை கொண்டு போய் கொடுக்குறது வந்து அர்லேக்கர் இல்லைன்னா இப்போ வந்து யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து 12 மணிக்கு சரி ரைட்டு அர்லேக்கர்கிட்ட கொடுக்கணும். இருந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கலாம், அது ஒரு விளம்பரமாக இருக்கும். அது இப்போது அர்லேக்கர் வந்துட்டாரா வரலையான்னு தெரியல. இன்றைக்கி தான் வராருன்னு யாரோ சொன்னாங்க, நேற்று வந்துட்டாருன்னு யாரோ சொன்னாங்க, தெரியல. அது அவர் அர்லேக்கரே இல்லைன்னே வச்சுப்போம், ஏதோ ஒரு காரணமாக வரல இன்னொன்று வச்சுப்போம். கவர்னரோட ஒரு பிஏன்றவரே ஒரு ஏடிசின்றவரே வந்து உயர் அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் இருக்கிற கேடரில் தான் வந்து ஏடிசியாக போடுவாங்க. கவர்னருக்கு ஏடிசி அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிறது தனியாக இருக்கும், அந்த ஏடிசி வரணுங்கிறது இல்லை. இங்கே கவர்னருக்குன்னு ஒரு எங்கள் கவர்னர் போஸ்ட்டு இங்கே வந்தால் கவனிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர் அதிகாரி இருப்பார். அந்த உயர் அதிகாரிகிட்ட கொடுக்கறது கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலன்னா பரவாயில்ல, அவர் யாருன்னே தெரியாது அந்த அதிகாரி மக்களுக்கு. ஐயா ஒரு ரீசனபிளான டைட்டில் கொண்டு போய் கொடுக்கலாம்ல.
ராத்திரி 12 மணிக்காக கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுவே என்னமோ சொல்லக்கூடாது, ஒரு அபசகுணம் மாதிரி, இல்லை வந்து ஒரு வினோதமாக வித்தியாசமாக தெரியுது. எனக்கு இல்லைன்னா ஒரு வேளை அவங்க ஜோசியர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா விஜய் வந்து இப்போ அவர் ரிக்கி ரத்தன் பண்டிட் சொல்லியிருப்பாரா? ஏன்னா அவர் சிபிஐயில் 10 நிமிஷம் டிலேவாக போங்க, அப்போ தான் உங்களுக்கு அது சாதகம்னு சொல்லி டிலேவை போய் வாங்கி கட்டினார் சிபிஐயில். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிக்கி ரத்தன் பண்டிட்டை வந்து சிபிஐ ஆஃபீஸில் உள்ளே உட்கார வைக்கணும்னு கேட்டார். சிபிஐயில் கேட்டாங்க, வழக்கமாக அக்யூஸ்டு இல்லை சாட்சி 2 பேர் தான் உட்கார வைப்போம். இவர் நீங்கள் யார், இவர் ஜோசியர்னு, இவரெல்லாம் உட்கார வைக்க முடியாது. இல்லை அவர் உள்ளெல்லாம் வர வேணாம், ரிசப்ஷனில் உட்கார வைக்கலாம். சரி, அப்போது 2க்குள்ளே முடிவு பண்ணிங்க, அக்யூஸ்டா இல்லை சாட்சியா? அப்படியா இருந்தால் தான் உள்ளே விடுவோம், இல்லைன்னா போய் காரில் உட்கார சொல்லுங்கள், எங்கேயாவது உட்கார சொல்லுங்கள். அவர் தான் வந்து இந்த நாள் பார்த்து கொடுத்தது, போகிறது வர்றது எல்லாம் சரி, ரைட்டு. அது அவங்களுடைய பர்சனல் விருப்பம். அந்த மாதிரி அவர் ஏதாவது சொல்லியிருப்பார், 12 மணிக்கு கொடுங்க, ராத்திரி 12 மணிக்கு கொடுத்தா இது அப்போ தான் நீடிக்கும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு கவலையாக இருக்குன்னா, பொதுவாக வந்து நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பொதுவாக சொல்லுவாங்க ராத்திரி 12 மணினா அந்த பேய் நடமாடுற இடத்துல ஏன்டா வெளியில் போகிற, 12 மணிக்கெலாம் வீட்டுக்கு திரும்பி வந்தோன்னு. அந்த காலத்தில் ராத்திரி 12 மணிக்கு என்னடா அது பேய் பிசாசு நடமாடுற மாதிரி ராத்திரி 12 மணிக்கு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. பேய் பிசாசு நம்பிக்கை இருக்குது இல்லை, அதெல்லாம் மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுருங்க. அப்படி அதே மாதிரி முதல்வர் ஆக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்ல வந்த உடனே அவர் பாவம் ரொம்ப ஏழை. அது அவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அது எனக்கு ரொம்ப சந்தேகம் சார். 10,000 அது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. வேட்புமனு அவர் ஃபைல் பண்ணும்போது தான் 10,000 ரூபா தான் அவர்கிட்ட கேஷ் இருந்தது, 40,000 ரூபா தான் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தது. இல்லை எனக்கு என்னென்னா 10,000 வச்சுட்டு அவர் எப்படி கொடைக்கானல் போயிட்டு இவ்வளோ டூர் அடிச்சுட்டு வந்தாருன்னு யாரோ டொனேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஏன்னா நானும் இப்போ வாங்குற சம்பளத்தில் எனக்கு கொடைக்கானல் இந்த வெயிலுக்கு சென்னை யாராவது டொனேஷன் கொடுத்தா நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் கொடைக்கானல் போயிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சா நமக்கு பட்ஜெட்லாம் இல்லை. எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் நான் கொடைக்கானல்லாம் போல, ஏதோ முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரைட்டு. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் டிஃபெண்டர் காரில் வராரு. யார் இதுக்கு முன்னால் அவர் முதல்வர் நேற்று ரிசைன் பண்ணியிருக்காரு. முன்னாள் முதல்வர் இப்போ முன்னாள் முதல்வர் ஆகிட்டார் இன்னைக்கு, நேற்று ரிசைன் பண்ணதுனால. அவர் வந்து டிஃபெண்டர் கார் யார் பேர்லன்னா இன்பநிதி. இந்த 18 வயசுலேருந்து 21, 22 வயசுக்குள்ள ஒரு 2000 கோடிக்கு மேலே பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிச்சார். உழைச்சி சம்பாதிச்சார். இளம் உழைப்பாளி ஏஜென்சிகளோட முன் உதாரணம் இல்லையா? இல்லைன்னா ரெட் ஜெயண்ட்டுக்கு முதலாளி யாராருன்னா அவர் உழைச்சி. ஸோ அந்த மாதிரி அவர் பேரில் வண்டி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த வண்டியே சொல்கிறாங்க ஏதோ ஒரு 3 கோடி 5 கோடி ஏதோ சொல்கிறாங்க. 3-4 கோடிக்கு மேலே டிஃபெண்டர் அந்த வண்டி. அதில் வந்துருந்தார். கேட்டால் அது இன்பநிதி பேரில் இருக்குது. அப்போ அவர் பேரில் 10,000 தான் வச்சுருக்காரு, 40,000 தான் பேங்கில் வச்சுருக்கு. எளிய காமராஜர் எல்லாம் இவங்க சொல்கிறாங்க சார், எளிய மூலத்தை முதல்வர்னு. ஸ்டாலின் தான் சார். ஸ்டாலின் தான் கரெக்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. இப்போது அதை விட எளிய முதல்வர் வராரு. இப்போது யார்? விஜய். ஏன்னு கேட்டால் ஆதவ அர்ஜுனா ஒரு கருப்பு புது டிஃபெண்டர் பரிசாக கொடுக்குறாராம். விஜய்க்கு அவர் அதுதான் யூஸ் பண்ணணுமா. அதாவது ஒரு அன்பு கட்டளை இட்டிருக்காராம் ஆதவ அர்ஜுனா. நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும். கருப்பு கலர் டிஃபெண்டராக அவருக்கு கருப்பு கலர் பிடிக்குமோன்னு தெரியல. கருப்பு கலர் தான் பிடிக்கும்னா அப்புறம் சரி, அதெல்லாம் நம்ம எதுக்கு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். கருப்பு கலரில் இந்த உயிரற்ற பொருட்களில் கருப்பு பிடிக்கும் அப்படி வச்சுங்களேன். அந்த மாதிரி வச்சுப்போம். நம்ம அது பொதுவாக வச்சுப்போம். நம்ம எதுவும் தேவையில்லை அதெல்லாம் பேசவே கூடாது. ஆடியன்ஸ் இல்லை, அவங்க மக்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுட்டு போகிறாங்க, நம்ம பேசக்கூடாது. அதனால் கருப்பு பிடிக்கும். இப்போ கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு வைரமுத்து பாடலையா, அந்த மாதிரி அது ஓகே. அந்த வகையில் ஒரு கருப்பு கலர் டிஃபெண்டர் இப்படியெல்லாம் இது ஒன்று. இதில் சீரியஸான விஷயங்களுக்கு போனால், இப்போ யாரெல்லாம் திமுக இருக்கும்போது இந்த ஒரு டேவிட் ஆசீர்வாதம், தேர்தல் ஆணையம் வந்தவுடனே அவர் செந்தில்வேலன், இவங்களெல்லாம் இவங்க ரைட்டாக தப்பா நம்ம அதுக்குள்ளே போகல. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற காரணத்தினால், என்ற எதிர்பார்ப்பினால், அனுபவ ரீதியான அந்த இதனால் அவங்கள டம்மி போஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்க தேர்தல் சமயத்தில். ஆமாம், ராத்தோரை டிஜிபியாக கொண்டு வந்தாங்க, அவர் அந்த கமிஷனரை மாற்றினாங்க. நம்மளே பேசியிருந்தோம். இது 4 ஐஏஎஸ் 4 ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது தெரியும் ஆடியன்ஸ்க்கு, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் தெரியும். அந்த 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 4 ஐபிஎஸ்ல வர்றதுல தான் இப்போ 2 பேர் சொல்லியிருக்கோம்.
அவங்க நேற்று விஜயை பார்த்து நாங்கள் வந்து மரியாதை நிமித்தம் சந்திக்கணும்னு பார்த்தாங்க அப்படின்னு செய்தி வருது. இவங்க தான் திருப்பி வரப்போகிறாங்க அப்படின்னா அவங்க வரதை பற்றி நமக்கு அவங்க பேரில் எந்த விதமான ஒரு பர்சனல் வன்மமோ எதிர்ப்போ இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள நமக்கு பர்சனலாக தெரியாது, பப்ளிக்காக இவங்கன்னு தெரியுமே தவிர. இப்போ சில எனக்கு ஐபிஎஸ் அதிகாரிகளை, பல அதிகாரிகளை, ஓய்வு பெற்ற அதிகாரிகள், இப்போ இருக்கிற அதிகாரிகள் ஏதோ ஒரு சோஷியல் முறையில் சில பேர் நட்பாக இருப்பாங்க, தெரியும். அதே சமயத்தில் எல்லாரையுமே தெரியும் நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது சில பேரை தெரிஞ்சால் கூட ஐயோ பார்த்தா வணக்கம் போடுற லெவலில் இருக்குமே தவிர அதை தாண்டி தெரியாது. ஆனால் இவர்கள் வந்து திமுகவுக்கு சார்பானவர்கள் என்ற எண்ணத்தில் தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்தது. இப்போ இவங்க வந்து திமுகவை விட்டுட்டு மறுபடியும் வந்து வராங்கன்னால் இந்த இடத்துல தான் முக்கியமான ஒன்று சொல்லணும்னு பார்க்குறேன். 106 பேர் வெளியிலேருந்து வேறு கட்சிகளிலிருந்து, வெளிக்கட்சிகளிலிருந்து வேறு இவருக்கு வந்த வேட்பாளர்களில் 106 பேர். ஒன்னுடைய திமுக சீட்டு கொடுக்கல கொஞ்சம் பேர், அதிமுக சீட்டு கொடுக்கல. அதான் அப்படிதான் அதிருப்தியாக சேர்த்தா 106 பேர் அங்கேருந்து வந்தாங்க. அதில் 93 பேர் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இப்போ 108 ஜெயிச்சதுல 93 இவங்க தான். 93 வெளி கட்சியிலேருந்து வந்தவர்கள். அப்போ இவரோட கட்சியிலேயே டெவலப் பண்ணவங்க கம்மியாக தான் இருப்பாங்க, மிச்சம் உள்ளது தான் இருப்பாங்க. மற்றதெல்லாம் இந்த பேலன்ஸ் இருக்கிறது இந்த ரசிகர் மன்றத்தில் வந்தவங்க. ரசிகர் மன்றத்தில் இப்போ ரசிகர் மன்றத்திலிருந்து தொண்டராகி வந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த 93 போக 15 பேர் தான். 93 பேர் வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், ஒன்று திமுகலேருந்து வந்துருக்கணும், இல்லை அதிமுகலேருந்து வந்துருக்கணும், இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன கட்சிகள்லேருந்து வந்துருக்கணும். ஆக இது வரைக்கும் அவன் வெளியில் தான் இருந்திருக்கான். இப்போ நீங்கள் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இவர் கொளத்தூரில் முதல்வரே அதிர்ச்சிகரமான ஒரு தோல்வியை சந்தித்த அந்த ஜெயிச்சிருக்கார வேட்பாளர் விஎஸ் பாபு, அவர் யாருன்னே தெரியாது. நம்ம ஃபோட்டோவில் பார்த்தா ஏதாவது மியூசிக் வச்சுட்டு அதோ யாரோ புதுசாக இருக்காரு, யாரோ சொன்னாங்க அவர் ஆட்டோ டிரைவர்னாங்க, இல்லை ஆட்டோ ஓனர்னாங்க, ஏதோ சொன்னாங்க, இது புதுசாக இருக்காரு. எல்லாருமே வேட்பாளரை வைத்து அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லவே முடியாது. விஜய் என்ற அந்த ஒற்றை சொல் முகம் இதை வச்சு தான் வந்தது. ரைட், அதை ஒத்துக்கிறோம் நம்ம. அந்த விஎஸ் பாபு யாருன்னு கொஞ்சம் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, சேகர் பாபு ஆரம்ப காலத்தில் அவருக்கு ஒரு பூர்வீகம் இருக்குது, அந்த தாதா பூர்வீகம் பேட்டை. அது பேட்டை இன்னும் இப்போ அமைச்சராக இருக்கிற வரைக்கும் தொடர்ந்ததுங்கிறது வேறு விஷயம். அவரோட வந்து ஒரு சமயத்தில் ஒன்றா இருந்து அப்புறம் அவரோட தகராறு பண்ணி அவருக்கு எதிராக, அதாவது ஒரு பேட்டையில் பார்த்தீங்கன்னா தாதா வந்து ஒருத்தர் தான் இருப்பாருல்ல, 2 பேர் இருப்பாங்க குறைஞ்சபட்சம், அது சில சமயம் அதுக்கு மேலேயும் இருப்பாங்க. அந்த மாதிரி தாதாவாக இருந்து கந்து வட்டி, அப்புறம் என்ன தண்டல் வசூல், இப்படிலாம் இருந்து கந்து வட்டி பணம் கட்ட முடியலன்னா வந்து உன் வீட்டு பொண்ணு அனுப்புன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தாருன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் சில செய்திகள் வருது. சார் என்னுடைய குடும்பம் இவரால் தான் சார் வீணாக போச்சு, என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இவரால் வீணாக போயிருக்கு வட சென்னையில் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தி பார்த்தேன். அந்த செய்தியெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் உண்மைன்னு வெரிஃபை பண்ண முடியாது. இருந்தால் கூட இப்போ இவர்கிட்டருந்து வந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெரிஃபிகேஷன், ஒரு பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. யாரோ வந்தானேன்னு டிக் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு இது வந்துட்டாங்க. கொள்கை கோட்பாடும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் வரும்போது இப்போது இந்த ஆட்சி அதே திராவிடம்ன்ற பேர் தான் கட்சியில் இல்லையே தவிர திராவிடத்துக்கு அதாவது நம்ம சொல்கிறது வந்து இந்த திமுக சொன்ன போலி திராவிடம். திராவிடம்னு பார்த்தா அதிமுகவும் திராவிடம்ங்கிற பேர் வச்சுருக்கு, மதிமுகவும் வச்சுருக்காங்க, தேமுதிகாலையும் அந்த ரிஜிஸ்டர் ஆகிற கட்சி ஒரு 100 கட்சி இருக்குன்னா அதில் 80 கட்சி திராவிடம்ங்கிற பேர் போட்டால் தான் ஓடும் அப்படின்னு அது ஒரு மாயை, அது உடஞ்சிருச்சு. அந்த மாயை உடஞ்சிருச்சு இப்போது இல்லை. பட் அந்த திராவிடத்தில் என்னெல்லாம் கொள்கை கோட்பாடு இருக்கோ, நீட் தேர்வுலேருந்து எல்லாத்தையும் வந்து எதுவுமே வந்து வித்தியாசப்படல. அப்படியே இப்போ என்னென்னா திமுக ஆட்சி மைனஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதுலேயும் 93 பேரில் நிறைய பேர் திமுகலேருந்து வந்தவங்க, கொஞ்சம் பேர் மற்ற கட்சிகள்லேருந்து வந்திருக்காங்க. அப்படி வரும்போது ஸ்டாலினுக்கு பதிலாக அந்த திராவிடம் 2.0ன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் ஸ்டாலின். அது ஒரு விதத்தில் உண்மைதான். 2.0 இப்போ அதே 2.0 தான். ஒன்லி வந்து லீடர்ஷிப் வந்து ஸ்டாலின் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வருக்கு பதிலாக எதிர்கட்சி தலைவராக இருக்கார். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 108ல் நான் சொன்ன மாதிரி ஒன்று திருச்சி கிழக்கு அது போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த சபாநாயகர், அதாவது கான்ஃபிடென்ஸ் மோஷன் வரக்கூடிய பெரும்பான்மை ப்ரூவ் பண்ணும்போது சபாநாயகர் ஓட்டு போட முடியாது. செங்கோட்டையனை சபாநாயகராக 9 டைம் எம்எல்ஏவாக இருக்கேன்னு சொல்லி ஆக்கணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு போல இருக்கு. அவர் மாட்டேங்கிறாராம்.
ஆமாம், மினிஸ்டராக வந்தால் தான் வருமானம். ஆமாம். சபாநாயகராக இருந்தால் மரியாதை இல்லை. இப்போது அப்பாவும் இது வரைக்கும் இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து இந்த சென்னையில் வந்து நானே பேசியிருக்கேன். விழிஞம் அந்த துறைமுகம் இருக்குது பாருங்கள், அதானி ஒழிகே நீங்கள் சொல்லிவிட்டு அதானி அங்கே கான்ட்ராக்ட் எடுத்த விழிஞம் செயற்கை துறைமுகம் அது ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் தேங்காய்பட்டினத்துக்கு வர வேண்டியது. திமுக வந்து அதை வந்து சரியாக கையாளாததுனால அது அங்கே போயிடுச்சு கேரளாவுக்கு. அது எவ்வளோ விஷயங்கள் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது வந்து ஸ்ரீஹரிகோட்டாவே அப்படி தான். ஆமாம், இங்கே வர வேண்டியது அங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ குலசேகரப்பட்டம் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு வரும். போயிட்டே இருக்கும் சார். ஏன்னா இப்போ கூகுள் ஏயோடைய அந்த இது வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு போச்சு. ஆமாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது பெரிய பட்டியல். இல்லை இது சொன்னா அந்த மாதிரி அங்கே அப்பாவோட பையன் அலெக்ஸ் தான் வந்து அதானிக்கு சப்கான்ட்ராக்டு. அது இதெல்லாம் வந்து நம்ம இதை தவிர இந்த அமைச்சராக இருந்தால் பணம் வரும், அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன சபாநாயகர் வேணாம் அப்போது நடுவில் இந்த 2021-24 என்ன வந்து இதுவாக்கிடுங்க, அமைச்சராகிடுங்க, வருமானத்துக்காக தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சென்னையை சுற்றி உள்ள அந்த தொழில் இதில் இந்த ஸ்கிராப் கான்ட்ராக்ட் வழக்கமாக லைசன்ஸ் கொடுக்கும்போதே இவங்க ஆள் யாருக்காவது திமுகவுடைய பினாமி ஆட்களுக்கு வாங்கிடுவாங்க. அது தலைமை குடும்பத்துக்கு போகும், ஏதோ ஒரு விகிதம் போகும். அது நடுவில் யார் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இவ்வளோ கொடுக்கணும்னு. அதில் அப்பாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 20 லட்சம் போனதாக ஒரு தகவல் சொல்லுது. ஒரு நாளைக்கு 20 லட்சம்னா மாதம் 6 கோடி, வருஷத்துக்கு 72 கோடி. ஏன்னா அவர் அமைச்சராக இருந்தால் அதிகமாக சம்பாதிப்பார். அவருக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன், இது ஒரு ஆறுதல். எங்கள் அமைச்சராலேன்னு வருத்தப்படாதீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகாதுன்னு. ஆனால் அந்த அப்பாவு வந்து கவுண்டிங் சென்டருக்குள்ளே போகும்போது பழைய நான் சபாநாயகர்னு வெளியில் சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே போகிறதுக்கு அந்த கியூஆர் கோடு இல்லாமல் உள்ளே போனாரும்போது சிஆர்பிஎஃப் எப்படி அவரை பிடிச்சி நசுக்கி தூக்கி கொண்டு வெளியில் விட்டெறிஞ்சாங்கன்னு பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், நமக்கு வந்து அந்த மரியாதை இல்லை, அந்த சீட்டுக்கு தான் மரியாதை. இதை பல அரசியல்வாதிகள் எந்த கட்சியில் இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். உன்னுடைய நாற்காலிக்கு தான் மரியாதையை தவிர உனக்கு இல்லை. அது நீங்கள் சாதாரண கம்பெனியில் கூட எம்டியாக இருப்பார், இன்றைக்கி எம்டியாக இருப்பார், ரிசைனோ ரிட்டையரோ ஆகிட்டு ஒரு வாரம் கழிச்சு அங்கே வந்தார்னா அந்த பியூன் வந்து கொஞ்சம் ஏதோ நன்றி உள்ளவனாக இருந்ததுன்னா பார்த்துட்டு சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். இல்லைன்னா அப்படி லைட்டாக அப்படி திரும்பி, இது சகஜம், இயல்பு வாழ்க்கை. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா எங்கேருந்து இவருக்கு வரப்போகுது இந்த 106, 108, 102 போக 106 விஜய்க்கு. ஆமாம், இந்த 106ல் குறைந்தபட்சம் 12 வரணும். ஆமாம். ஏன் வந்து நான் குறைந்தபட்சம்னு சொல்கிறேன்னா, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அது இன்னும் அக்ரெசிவாக இருப்பாங்க வழக்கமாக. அப்போ தான் திடீர்னு அவங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் ஞாபகம் வரும். விவசாயிகளுக்கு நம்ம தோள் கொடுக்கணும், மாணவர்களுக்கு நாம் வந்து சகோதரனாக இருக்கணும், இப்படிலாம் அந்த டயலாகோடு வந்து போய் அங்கங்கே நிற்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அதே விவசாயிகளை பின்னால் இந்த தடவை வந்து திமுக வந்து ஆட்சியை இழந்ததற்கு விஜய் வந்தாருங்கிறது வந்துன்னா கூட திமுக ஆட்சி போனதுனால தான் விஜய் வர முடிஞ்சுது. ஆக்சுவலாக இவங்க சொல்கிறாங்க ஏதோ விஜயோடைய வேவ் அடிச்சிருச்சு அப்படி. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா என்ன காரணம்னா, அப்படி ஒருவேளை விஜய்க்கு அவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு அப்படி அடிச்சிருக்குன்னா அது பாண்டிச்சேரியும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அங்கே அந்த நேய மக்கள் கட்சி சேர்ந்து 3 தான், 2 தான் விஜய் கட்சிக்கு அது வந்திருக்கு. இது அங்கே அப்படி ஆகலை. ஏன்னா அங்கே ஆளுங்கட்சியோடைய செல்வாக்குங்கிறது திரும்ப மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே திமுக எதிர்ப்பலையை மட்டுமே அறுவடை பண்ணியிருக்கே தவிர அது விஜயோட இன்னொன்று அதில் அந்த எதிர்ப்பலையிலையும் அதில் ஒரு 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 ப்ரொவைடட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. மைனாரிட்டி ஓட்டுகள் பார்த்தீங்கன்னால், மைனாரிட்டின்னு சொல்வது சிறுபான்மையினர் வாக்கு, கிறிஸ்தவர் அல்லது முஸ்லீம்கள், குறிப்பாக இஸ்லாமியர் வாக்கு. இப்போ நீங்கள் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா அங்கே கிறிஸ்தவர்கள் அதிகம், ஓரளவுக்கு முஸ்லீம் ஏரியாக்களும் இருக்குது. கன்னியாகுமரியில் எங்கேயுமே 6 தாவேகா இல்லை. யாருக்கு போயிருக்கு? திமுகவுக்கு. 6ல் 5 திமுக கூட்டணிக்கு, 1 அதிமுக. தலைவாய் சுந்தரம் மட்டும், அந்த தலைவாய் சுந்தரம் தப்பிச்சு வந்துட்டார். ஆமாம், அதை தவிர 6ல் 5. ஆமாம். இப்போ நீங்கள் சென்னை எடுத்துட்டிங்கன்னா 16ல் 2 தப்பிச்சுது. அதாவது 14ல் வந்து தாவேகா வந்துடுச்சு. 2, ஒன்று சேகர்பாபுவும், ஒன்று வந்து முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதி, அதாவது சேப்பம். 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக, திருவல்லிக்கேணிலையும் அதிகம், வட சென்னையில் இந்த பெரம்பூர் கொடுங்கையூர் பகுதியில் கிறிஸ்தவர்கள் அதிகம், சில இடங்களில் முஸ்லீம்களும், வட சென்னையில் முஸ்லீம்களுக்கான சில பகுதிகள் இருக்குது. அதாவது மற்ற இடங்களை விட கணிசமாக இருக்கக்கூடியது. அந்த வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா மைனாரிட்டி வாக்கு வங்கிகள் முன்னால் வந்து இவருக்கு தான் வருதுன்னா, அதாவது வேவ் இல்லாமலே சிறுபான்மை வாக்கு வந்து பிளந்து இவருக்கு வந்துரும்னு சொன்னாங்களே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் போயிருக்கு.
ஏறத்தாழ அந்த மாதிரி வந்து ஒரு 18-19 தொகுதிகள் வந்து திமுக தான் போயிருக்கு. திமுக தோற்றாலும் ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் அப்படி போயிருக்குன்னா இன்டாக்டாக இருந்திருக்கு. அவங்களுடைய இஸ்லாமியர்கள் ஓட்டு இன்டாக்டாக எங்கே மெஜாரிட்டி இருக்கோ அங்கே திமுகவுக்கு தான். உதாரணத்துக்கு பரவலாக இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் தாவேக்கா வாங்கியிருக்குன்னு சொன்னாலும் அது வாங்கினாலும் கூட இப்போ கன்னியாகுமரி பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி, ஈக்குவலாக 50-50 அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த இடங்கள்ல தாவேக்காவால் இது பண்ண முடியல, வரல. அதை தான் சொல்கிறேன். ஆச்சரியமானது கன்னியாகுமரி ஒரு பக்கம், சென்னையில் வந்து இந்த 2 பகுதியில் வந்திருக்குன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள். அப்போ இஸ்லாமியர்கள் வந்து திமுகவோட தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆம்பூராக இருக்கட்டும், அதான் அந்த மாதிரி பகுதிகள். என்னுடைய தொகுதி மயிலாடுதுறையிலையும் இது காங்கிரஸுக்கு தான் கிடச்சிருக்கு. அங்கே நான் இது தாவேக்கால அங்கே 3வது இடத்துக்கு போயிடுச்சு. ஆமாம்மா, அது பொதுவாகவே மயிலாடுதுறை வந்து காங்கிரஸ், அப்படி இல்லைன்னா அதிமுக. இந்த காலத்தில் மணிசங்கரையர் இருப்பார், அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ் மணியம் அதிகமாக வந்தார். அதனால் ஓஎஸ் மணி இந்த தடவை வேதாரண்யத்துக்கு போயிட்டார். இதெல்லாம் வந்து ஸோ மைனாரிட்டிகள் ஓட்டு இவங்களுக்கு போயிடுச்சு, திமுகவுக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விஜய் அலை நம்ம வந்து விஜயோட வெற்றியை வந்து குறைத்து மதிப்பிடுறதுக்காக சொல்லலை. நம்ம ஒரு ஆய்வு பண்ணுறோம், எதனால் இது நடந்தது. ஒன்று மாற்றத்தை விரும்பினார். திமுக விரட்டி அடிக்கப்பட்டதற்கு காரணம் 5000 ரூபா கொடுத்தேன் 3000 ரூபா கொடுத்தேன்னு இந்த பில்டப்பு ட்ராமாலாம் வந்து பெண்கள் நம்பலை. பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய தன்னுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய பாதுகாப்பு வந்து மோசமாக இருந்தது. 2 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு மூதாட்டி வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்தது. அதுக்கு காரணம் கஞ்சா, அந்த போதை அதிகமாக இவங்களே வளர விட்டாங்க. எந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து மாரத்தான் ஆரம்பிச்சு விட்டாரோ விழிப்புணர்வு போதைக்கு, அவர் தான் வந்து பெரிய போதை வியாபாரின்னு மாட்டினார். அவர் ஜெயிலில் 6 மாதம் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வீட்டில் வந்து இப்போ தேர்தலும் போது 900 கோடி பண பரிவர்த்தனை நடந்ததற்கான ஆவணங்கள் தேர்தலுக்காக ஓட்டர் லிஸ்ட்டோட ஆக மொத்தம் ஜாஃபர் சாதிக்குகள் ஒரு ஜாஃபர் சாதிக்கு மட்டும்தான் கண்ணில் பட்டார். நமக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆமாம், இருப்பாங்க. இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது விஜய் எவ்வளவு தூரம் இந்த போதை பழக்கத்தை, இல்லை நான் சொல்கிறது வந்து பொதுவாக சொல்கிறேன். அதாவது நான் சொல்கிறது வந்து அதாவது பொதுவாக ஒரு முதல்வருங்கிற முறையில், ஏன்னா அவருக்கு அந்த கடமை இருக்கு இல்லையா. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அந்த போதை தான். அவரை தானே சொல்லி வந்திருக்காரு. ஆமாம், போதை, அதுலேருந்து வரக்கூடிய சட்ட ஒழுங்கு, அதோடைய விளைவான சட்ட ஒழுங்கு. இந்த போதையை அவர் எப்படி கையாள போகிறார். மறுபடியும் சொல்கிறேன், அது வந்து பொதுவாக சொல்கிறேன் நான். அது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு. நீங்கள் மறுபடியும் வந்து போன தடவை சட்ட ஒழுங்கு மோசமாக இருந்தபோது எந்தெந்த அதிகாரிகள் திமுகவில் இருந்தார்களோ அவர்களை தான் நீங்கள் திருப்பியும் கொண்டு வைக்க போகிறீங்கன்னா அதுதான் கண்டினியூ ஆகும். சட்டம் ஒழுங்காக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ தான் திருப்பி நமக்கு என்ன தோணுதுன்னா, இது மறுபடியும் திராவிட 2.0, பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாலின் இட் இஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு 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 நம்ம இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலை தெரியுது. இவர் எங்கிருந்து வந்து எடுக்க போகிறார்? இப்போ என்னோடய கேள்வி அதுதான். என்னதான் இருந்தாலும் விஜய் 108 தொகுதி ஜெயிச்சிட்டாரு, அதில் 2 நம்ம எடுத்துடலாம், 106. இப்போ இவருக்கு பெரும்பான்மை காட்டுறதுக்கு 118ங்கிறது நிச்சயம், 119ங்கிறது தேவை. 119ங்கிறது இப்போ யாரெல்லாம் இவர் கூட சேர்ந்தா இவரால் நிலையான ஆட்சி தர முடியும். ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் நான். இப்போது ஒரு முன்னால் அதிமுகவில், அதுக்கு முன்னால் திமுகவில் இருந்த கூப்பா கிருஷ்ணன், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து அவருடைய பரிந்துரையில், அவருடைய வகைரா அவருக்கு வேண்டியவர்களாக வந்து அதில் நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. 9 பேரோ 10 பேரோ ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் கூப்பா கிருஷ்ணன் தோற்று போயிட்டார் தாவேக்கால. இப்போ திருச்சி கிழக்கில் அவரை மறுபடியும் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறதா ஒரு தகவல் அடிப்படுது. நடுவில் சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு கொடுக்க போகிறதா திருச்சி கிழக்கு சொன்னாங்க. இப்போ நடிகை த்ரிஷாவுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஹேஷியங்கள். நான் கூட அதை தமாஷா பேசியிருப்பேன், பட் அது ஹேஷியங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சகாயம் வந்து அவருக்கு கிறிஸ்தவர் என்பதால் கொடுப்பதாலோ, இல்லை ஒரு நேர்மையான பெயர் வாங்கினார்னு கொடுப்பதாலோ வந்து அது கொடுக்கறது வாய்ப்புகள் கம்மி. ஏன்னு கேட்டால் அவசியம் வந்து கூப்பா கிருஷ்ணன் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா, அவர் 10 பேர் வச்சுருக்காரு. இப்போ கூப்பா கிருஷ்ணன் தோற்று போயிட்டார். இப்போ திமுக வந்து
ரொம்ப அடக்க ஒடுக்கமாக வந்து நம்ம எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்கன்னு எதிர்பார்த்தால் தமிழ்நாடு அரசியல் புரியாதவர்கள் நம். எனக்கு அந்த சந்தேகம் அந்த தேர்தல் முடிவுகள் வந்த வேகத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் கூட திமுக இவ்வளோ வேலை செஞ்சதில்லை. ஆனால் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக அண்ணா அறிவாலயம் போனார், மீட்டிங் வச்சாரு, எல்லாத்தையும் பேசினாரு, நன்றி தெரிவித்தல் பண்ணாரு. ஜெயிச்சாலே மக்களை சந்திக்க யோசிக்கிற ஸ்டாலின் நேற்று தோத்ததுக்கு அப்புறம் போய் நன்றி தெரிவிக்க போயிருக்காரு. பின்னாடி சேகர்பாபுலாம் தேம்பி குழந்தை மாதிரி அழுகுறாரு சார். என்ன சார் பாவம் சார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளை மனசு குழந்தை மனசு இருக்குங்கிறத நான் இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா நம்ம பார்த்தா சேகர்பாபு வந்து நீ சோறு திங்கிறியா இல்லை வேறு ஏதோ திங்கிறியா அப்புறம் மரியாதை இல்லாமல் பேசி அப்படிப்பட்ட சேகர்பாபுவா இப்படி தேம்பி அழுகிறார் என்று பார்க்கும்போது நேற்று அந்த ஊர்வலத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இது ஏதாவது ஏஐல வந்து சேகர்பாபு அப்படி இல்லை சார், நன்றி தெரிவிக்கிற இதுக்கா இல்லை ஏதாவது இறுதி இதுக்கு போகும்போது எல்லாம் அழுதுகிட்டே போவாங்களே அந்த மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் ஸ்டாலின் தோத்துறான்னு ஒட்டுமொத்த தொண்டர்களும் அழுகுறாரு, முன்ன மேலே இவர் அழுகுறாரு. சரி, இப்போ நீங்கள் அது அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்களா, அந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆகணும். நீங்கள் அடுத்தது வந்து வேறு விதமான ஒரு கேள்வி வரும். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து திமுக தாவேக்காவிலிருந்து யாரையாவது எவ்வளோ 5 பேரோ 6 பேர் இப்போ இவர் அங்கங்கே போய் 1 2 1 2ன்னு இதெல்லாம் வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு. காங்கிரஸ் ஏதோ கடிதம் கொடுக்குறதா நேற்று ராத்திரி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க 5 பேர் அவங்க அந்த இதுக்கு. இன்றைக்கி காலையில் வந்து அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் வரும்போது டிவியில் செய்தி பார்த்தேன். இதை நாங்கள் பரிசீலனை செய்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்டிஏ அலையன்ஸ்லேருந்து யாருமே நீங்கள் வந்து கூப்பிடக்கூடாது, இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு. பாமகவை கூப்பிடலான்னு சொன்னால் அவர் கூட வந்து பாவம் அவருக்கு அந்த 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 இதில் வரும்போது இவரை விட்டுட்டார். மோடிக்கு நன்றி மோடி அவருக்கு நன்றி வரிசையாக பேர் சொல்லும்போது மோடியை விட்டுட்டார். அது எனக்கு தெரிஞ்சு வேணும்ன்ட்டு பண்ணியிருக்க மாட்டார், எதேச்சியாக கூட நடந்திருக்கலாம், அது ஒரு ஸ்லிப்பில் கூட விட்டுருக்கலாம். ஆனால் வந்து சௌமியா அன்புமணி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்தால் வருவதற்கு தயாராக இருப்பதாக செய்திகள் அடிபடுகின்றன. அப்போ 5 10 வந்துருச்சுன்னா அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய சமயத்தில் திடீர்னு காங்கிரஸ் வந்து இப்போது நேற்று ராத்திரி வரைக்கும் கொடுத்துடலாங்கிற ஒரு முடிவில் வந்தது. இன்னைக்கு காலையில் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதை விட ஒரு முக்கியமான ஒரு இது கவனிக்க வேண்டியது என்னென்னா, சசி தரூர் நம்ம கேரளாவில் இருக்கார், பட் காங்கிரஸில் ஒரு முக்கியமான தலைவர். கொஞ்சம் மோடி ஆதரவாளர்னு அப்படின்னு காங்கிரஸ்லேயே திட்டுற அளவுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகாவை நாங்கள் இண்டி கூட்டணிக்கு அழைக்கிறோம். இண்டி கூட்டணி இருந்தாலும் போயிட்டுருக்காங்க. இப்போ தான் கூப்பிடுங்க. இண்டி கூட்டணியில் வந்து காங்கிரஸை வெளியேற்றணும்னு கெஜ்ரிவாலும் மம்தாவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மம்தா தோற்று போச்சு, நான் சீட்டை ரிசைன் பண்ண மாட்டேன், நான் தான் சிஎம்னு கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 164(1) பிரகாரம் கவர்னர் வந்து இந்த அம்மாவை டிஸ்மிஸ் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். ஆமாம், அதே மாதிரி 172 73 அந்த சட்ட அமைப்புப்படி அந்த புது சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பாருங்கள் எம்எல்ஏ. ரெண்டாவது என்னைக்கு இந்த சட்டமன்றத்துக்கு இப்போ எல்லா சட்டமன்றத்துக்குமே அந்த 5 வருடங்கிற அந்த தேதி இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வந்து மே 10 தான் இறுதி நாள். அதனால தான் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ளே பதவி ஏற்கணுங்கிற ஒரு அந்த அந்த அது அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் அந்த மேலே ஏதோ ஒரு தேதி 5 10 எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமாக அந்த 10ஆம் தேதி தான். அந்த 10ஆம் தேதி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்எல்ஏ அந்த சட்டமன்றமே வந்து எக்ஸ்பயர் ஆகிடுது, முடிஞ்சு போகுது. இதை தவிர இந்த புதுசாக வந்து ஒரு எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு இப்போ பவானிப்பூர் தொகுதி, பவானிப்பூர்லேயும் தோத்துட்டாங்க, நந்திகிராம்லேயும் தோத்துட்டாங்க. இப்போ அங்கே வந்து 2 இடத்துலையும் வந்து சுயேந்து அதிகாரி ஜெயிச்சிட்டாரு, ஏதோ ஒன்று ரிசைன் பண்ண போகிறாரு. பவானிப்பூர் அந்த அம்மாவோட சொந்த தொகுதி, ஆதியிலேருந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு சொந்த தொகுதி மாதிரி. அந்த தொகுதியில் தோத்துட்டாங்க. அப்போ அவங்க தோற்று வேறு சுயேந்து அதிகாரிக்கோ இல்லை எந்த வேட்பாளருக்கோ ஒரு அந்த தேர்தல் அதிகாரி வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இல்லையா, எம்எல்ஏவில் வெற்றி பெற்றார்னு, அது வந்தவொடனே இங்கே காலி. இவங்க நான் வந்து அநியாயமாக தேர்தலில் வந்து குல்மால் பண்ணி அது பிஜேபி ஜெயிச்சிருச்சு, நான் உச்சநீதிமன்றம் போகலாம். அதில் உச்சநீதிமன்றம் எடுத்தோன்னு போயிட முடியாது, படிப்படியாக தான் போனோம். 2011 சைதை துரைசாமி வந்து மு.க. ஸ்டாலின் ஜெயிச்சது செல்லாதுன்னு போட்ட வழக்கு இன்னும் தீர்ப்பு வரல, அது தோற்றே போயிட்டார். அடுத்து அதுக்குள்ளே தோற்றே போயிட்டார். அந்த ஆட்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் 2 ஆட்சி மாறி இப்போ ஒரு தடவை முதலமைச்சராகி மறுபடியும் தோற்று போயிட்டார். இதுக்கப்புறம் ஏதோ அந்த இதில் சொல்லக்கூடாது, நம்ம என் வயசுக்கு வந்தால் என்ன வராட்டா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. என்ன சொல்கிறேன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுது. அப்போது காங்கிரஸ் யோசனை பண்ணுதுன்னா
பாமகவே பத்தாதுல்ல இல்ல என்ன ரீசன்னா இப்போ ஒருவேளை காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களும் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாலுமே கூட இன்னும் நமக்கு 7 எம்எல்ஏக்கள் தேவை இருக்கு. அதாவது விசிகா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பாமக இருக்கிற இடத்துல இருக்காது. பாமக வந்து விசிகா இருக்கிற இடத்துல இருக்காது. இது அந்த கீரி பாம்பு அந்த 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 அது வழக்கமான அந்த ஒரு இதுதான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விசிகாவில் ஒரு பிரச்சனை என்னென்னா, விசிகாவில் இந்த தடவை வந்திருக்கிறவங்க 2 பேருமே ஆக்சுவலாக விசிகா இல்லை. இந்த வடிவேலு படம் பார்த்துருக்கீங்களா, வரும் ஆனால் வராது. விசிகா தான் ஆனால் விசிகா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி ரவுண்டில் ஜெயித்த வன்னியரசு ஏற்கனவே அவர் வந்து திமுகவுக்கு மிக மிக நெருக்கமானவர். திருமாவளவன் வந்து சொல்கிறத விட அவர் வந்து ஸ்டாலின் அல்லது திமுக தலைமை சொல்வது, உதயநிதி சொல்வது தான் கேட்பார் அப்படின்னு வெளியில் வந்து விசிகா தொண்டர்களே தெளிவாக சொல்கிறாங்க. அடிமட்ட தொண்டர்களே அவர் எங்கங்க எங்களுக்கு பெரிய எதிரியே அவர் தாங்க அப்படின்னு விசிகா தொண்டர்கள் புலம்புவதை நான் காதால் கேட்டிருக்கிறேன். சரி, அது அப்போ அவர் வந்து எப்படி விஜய் பக்கம் போக விடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஆசைகள் இல்லாமல் திமுக ஆசை எப்படி கொடுக்காது. சரி, இந்த ஜோதிமணின்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்கார். அவருக்கு சீட்டு அந்த இளைய பெருமாள் பழைய தலித் தலைவர் காங்கிரஸில் அவருடைய மகன். திடீர்னு அவரை காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கிறேன்னு சொல்லி அவரை நிற்க வச்சு திடீர்னு சொல்லும்போது அவர் ஆச்சரியப்பட்டு, காங்கிரஸில் தான் நான் சீட்டு கேட்டேன் கொடுக்கல, என்ன எப்படி வந்து விசிகாவில் இருக்காங்க, நான் விசிகாவில் மெம்பரே இல்லையேன்னு சொன்னார். மெம்பரே இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு சீட்டு கொடுத்து அவர் ஜெயிச்சிட்டார். அவருக்கு விசிகாவில் என்ன ஒரு 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 கிரிப்போ ஒரு அடிமட்டத்தில் இருக்குமோ நம்ம சொல்ல முடியாது. அப்போ விசிகாவில் 2 பேரும் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படியே கம்யூனிஸ்டுகள் 2 இருக்காங்க, 4 பேர் வராங்க. 4 பேர். பிரேமலதா திடீர்னு தம்பி விஜய் எங்கள் வீட்டு பையன், எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது துணை முதல்வர் ஆகணும்னு. ஒரு சீட்டு வச்சுருக்கிறவங்களுக்கும் ஆசையாக இருக்குது, எல்லாத்துக்கும் துணை முதல் 108 பேரில் அங்கே அவருக்கு வந்து புஷி ஆனந்த், ஆதவர்ஜன் இத்தனை பேர் இருக்காங்க. இவங்க துணை முதல்வருக்கு ஆசைப்பட மாட்டாங்களா? கண்டிப்பாக கூடவே இருக்காங்க. புஷி ஆனந்த் வந்து ரசிகர் மன்ற பீரியட்லேருந்து அவர் வந்து இத்தனை இடத்துக்கு அவர் இட்டாண்டு போயிருக்காரு. அவர் போக்குவரத்து, அதனால தான் அவர் வந்து போக்குவரத்து அமைச்சர் ஆவார்னு சொல்லி ஒரு ஏசிஎம் போட்டு அந்த ஒரு லிஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவர் கொண்டு கூப்பிட்டு போனார். இட்டாண்டு போனது நீங்கள் எதைங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க ரசிகர்களை. ஆமாம், ரசிகர்கள் தலைவர் 2 பேரும் அதான் அதனால் வந்து அவரை போக்குவரத்துன்னு சொன்னால் கூட இருந்தால் கூட அவருக்கு துணை முதல்வர் ஆகணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அந்த தேர்தலுக்கு முன்னாலெல்லாம் அந்த பரப்புரையும் போதெல்லாம் விஜய் காலில் விழுந்துட்டு அடுத்தது என் காலில் விழணும்னு சொல்லி அவர் ரொம்ப அழுத்தம் கொடுத்ததாக சொல்லுவாங்க இந்த மேடைகளில் அந்த பரப்புரையும் போதெல்லாம். அப்போ அவருக்கு அந்த ஒரு நம்பர் 2ஆக இருக்கணுங்கிற அந்த ஒரு தக்க வைக்கணுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. ஆமாம், இது ஒரு பக்கம் இருக்க, செங்கோட்டையன் வந்து சபாநாயகர் ஆக்குறேன்னா வேணாங்கிறாரு, அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் இந்த மிஸ்லேனியஸ் கட்சிகள்லேருந்து, மிஸ்லேனியஸ்ன்னு நான் சொல்கிறது இந்த 5, 2, 1 விசிக, 2 கம்யூனிஸ்ட்டு, பிரேமலதா தான் அவங்க தேமுதிக பாருங்கள். என்னமோ தேமுதிக வந்தால் பெருசாக திமுகவில் வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்ல போக அந்த அம்மா மட்டும் ஜெயிச்சு தான் அந்த விஜய பிரபாகரன் கூட தோத்துட்டார், பையன் கூட தோத்துட்டார். விருதுநகரில் 9 சீட்டு காலி. நம்ம இதுலேயே நம்ம தமிழ் ஜனத்திலே நான் பேசியிருக்கேன். 10ல் எனக்கு தெரிஞ்சது 1 ஜெயிக்கலாம், அதுவும் 50-50 சான்ஸு, பாக்கி 9 அவுட்டு. இந்த 9 அவுட்டுக்கு இந்த பிரேமலதாவை கூப்பிட்டதுக்கு விசிகாவுக்கு 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், கம்யூனிஸ்ட்டுக்கு 1 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். ஒரு கால் 4 சீட்டு எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க. இல்லை, அதாவது ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் திருப்தியாவது பட்டிருப்பாங்க. அந்த கட்சிகளாவது கொஞ்சம் திருப்தி பட்டிருக்கும். ஜெயிக்கலைன்னா கூட இன்றைக்கி தக்க வைக்கிறதுக்காவது யூஸாக இருக்கும்ல. ஆமாம், இன்றைக்கி வரும்போது என்னதான் இருந்தாலும் நம்ம கேட்டது கொடுக்கல, அப்புறம் என்ன உங்கள்கிட்ட பெரிய நம்ம விசுவாசம், இந்த எண்ணம் வராமல் இருந்திருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே வந்து திடீர்னு கம்யூனிஸ்ட்லேருந்து மார்க்சிஸ்ட்லேருந்து பேசியிருக்காங்க. இதுவரை அவர் தொடர்பு கொள்ளவில்லை, இருந்தாலும் அவர் தொடர்பு கொண்டால் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி நாங்கள் முடிவெடுப்போம். அதாவது ஐயா உள்ளேன் ஐயா அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறாங்க. இப்படி இதெல்லாம் நடக்குது. ஒரு கால் அதிமுக ஆதரவு நாடி ஆதவர்ஜுனா போய் பேசுகிறாரு எடப்பாடி கிட்டேன்னு சொல்கிறாங்க. அது 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 வந்து அதிமுகவுடைய முடிவாக இருக்கும். இல்லை, என்ன நடக்குதுன்னா, ஒருவேளை இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோ, அது தாவேக்கா கூட காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்டு, இந்த ஐயுஎம்எல் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு 120 இடம் அப்படி காமிச்சு ஆட்சி அமைச்சாலும் கூட அந்த ஆட்சி நிரந்தரமாக போகிறதுக்கு 5 வருஷத்தை தக்க வைக்கிறதுக்கு விஜய்க்கு அது
இது அது சரியா இருக்கும். அங்கே தான் அந்த கூப்பா கிருஷ்ணன் உதாரணம் சொன்னேன். ஏன் வந்து கூப்பா கிருஷ்ணனுக்கு அதை கொடுக்க வேண்டிய சகாயத்துக்கோ இல்லை வேறு வேட்பாளர் யாரையும் திங்க் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கோ காரணம் வந்து, இப்போ கூப்பா கிருஷ்ணன் 10 பேரை கொண்டு அவர் கண்ட்ரோலில் ஒரு 8 பேரோ 10 பேரோ இருக்காங்க. இந்த கூப்பா கிருஷ்ணன் வந்து தோத்துட்டார். திமுக பொதுவாக மற்ற கட்சிகளிலிருந்து உடைப்பதற்கு மதிமுக உடைச்சி காலி பண்ணி மதிமுக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மதிமுக வந்து இப்போது மாற முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க உதயசூரியனில் நின்னாங்க. கொங்கு தேசத்தில் நின்றவரும் உதயசூரியனில் நின்னார். ஆனால் அவங்களாம் வந்து இப்போது டெக்னிக்கலாக டிஎம்கே எம்எல்ஏஸ் ஜெயிச்ச இடத்துல, அப்போது அவங்களாம் வர முடியாது. அப்போ ஆனால் மதிமுக இன்றைக்கி என்ன கதி? மதிமுகவும் உதயசூரியனில் கிட்டத்தட்ட மெர்ஜான மாதிரி வந்துருச்சு. மல்லை சத்யாவும் பிரித்து விட்டு அவர் ஒன்றும் இல்லாமல் போச்சு. வாழ்வுரிமையை வெளிமுறைனா வெளியே தள்ளி விட்டாச்சு, அவரும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். இப்படி திமுகவோடு யாரெல்லாம் சேர்கிறார்களோ திமுக வந்து இவர்களெல்லாம் வந்து இந்த 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 மலைப்பாம்பு வந்து தவளைகளை விழுங்குறாமல் தவளைகளை வந்து இழுத்து இழுத்து விழுங்குற ஒரு கட்சியாக தான் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது கூப்பா கிருஷ்ணனை வந்து, ஐயா நீங்கள் உங்கள் ஆட்கள் 8 பேர் 10 பேரோட எங்கள் பக்கம் வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டால், இவர் கஷ்டப்பட்டு ஒன்றா போய் அங்கே போய் கெஞ்சி கூத்தாடி எல்லார்கிட்டையும் பேசி 118 கொண்டு வர, டப்புன்னு ஒரு 8ஓ 10ஓ அங்கே இறங்குச்சின்னு வைங்க, ஆட்சி அவுட்டு. இப்போ அதனால் கூப்பா கிருஷ்ணனை வந்து நிற்க வச்சு எப்படியாவது ஜெயிக்க வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது உங்களுக்கு. நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். யாருக்கு? விஜய்க்கு, அதாவது தாவேகாவிற்கு. இந்த 118 முதல்ல அச்சீவ் பண்ணுறது ஒரு சேலஞ்ச், சவால். அதுக்கப்புறம் இந்த 118 வந்து ஒரு ஆட்சினா 5 வருஷம் இருந்தால் தான் ஆட்சி நிறைவுன்னு, இந்த 5 வருஷம் தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னு கேட்டால், இப்போ நீங்கள் போலீஸ் அதிகாரிகள் கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவோட இது இருந்தவங்க தான் இங்கே இப்போ வந்து மறுபடியும் வந்து இவரை வந்து பார்த்து பொக்கே கொடுத்துட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ வருஷமாக திமுகவுடைய பேரோலில் இருந்தவங்க, இல்லை வந்து விசுவாசமாக இருந்தவங்க, எஜமானர் வந்து திமுக தான் அப்படின்னு இருக்கும் பொழுது, திடீர்னு இவர்களுடைய விசுவாசம் வந்து இங்கே வந்தால் அவங்கெல்லாம் என்னவா இருப்பாங்க? ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நான் சொல்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிர்வாகிகள், இவருடைய கட்சியிலேயே இருக்கக்கூடிய யார் இது பண்ண போகிறாங்களோ அவங்கெல்லாம் அவங்க தான். இப்போ நீங்கள் அமைச்சர்கள்னு புதுசாக கொண்டு வந்து, ஏன்னா எல்லாருமே புது வேட்பாளர்கள், பேர் தெரியா வேட்பாளர்கள். அதாவது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி எல்லாரும் புதுசாக இறக்கியிருக்காங்க. இப்போ மயிலாப்பூரில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு வெங்கட்ராமன், முதல் 3 நாள் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாராம் அவர். அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கே வரலையா. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கே வராமல், நான் வந்து தவறாக சொல்லலை, இந்த விஜய்ங்கிற பிராண்டை வச்சுக்கிட்டு எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. திமுக எதிர்ப்பலையில் வந்து அதோட மாற்றமாக வந்து அது அறுவடை பண்ணிட்டாங்க, அது நடந்தது. ஆனால் அறுவடை பண்ண நெல்லை நீங்கள் வந்து கோடவுனில் பத்திரமா பாதுகாக்கலைன்னா கொள்ளைக்காரன் பூட்டை உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் கொள்ளைக்காரன் யாருன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, மக்களுக்கு தெரியும். இது வரைக்கும் யார் அதிகமாக பூட்டை உடைத்திருக்கிறார்கள், பூட்டைன்னு நம்ம சொல்கிறது அடையாளமாக சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து மற்ற கட்சிகளை உடச்சி காலி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து தமிழ்நாட்டில். அப்படி வந்து பார்க்கும்போது திமுக இதிலெல்லாம் வந்து அவர்களுக்கு இருக்கும் அனுபவம். இப்போ அதிமுகவுக்கு இருக்காதான்னு கேட்டால், திமுகவுக்கு அப்புறம் தான், அதுலேருந்து தானே அதிமுக வந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸுக்கு அந்த அனுபவம் மிக மூத்த கட்சி, நூற்றாண்டு கட்சி, சுதந்திர கால கட்சி அப்படின்லாம் சும்மா சொல்லிப்பாங்களே தவிர, அந்த காங்கிரஸ் என்றைக்கோ முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறது இந்திரா காந்தி காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ். அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் வந்து உடஞ்சி போய் காமராஜர் பிரிஞ்சு போய் காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ்னு சொல்லி அது போய் ஜனதா பார்ட்டி ஆகி, ஜனதா பார்ட்டி வந்து ஜனசங்கத்தோடு சேர்ந்து, அதுக்கப்புறம் ஜனசங்கம் தனியாக மீண்டும் பிரிஞ்சு பாரதிய ஜனதா பார்ட்டியாக போய் மிச்சம்லாம் வந்து தனித்தனியாக ஜனதாதள் யூ ஜனதாதள் எஸ்ன்னு வந்தது. ஸோ இப்போ காமராஜருடைய காங்கிரஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. காமராஜர் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு லிஜெண்ட், இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாரும் காமராஜரை கொண்டாடுறாங்களே தவிர அவருடைய காங்கிரஸ் தான் இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ்ன்னு சொல்ல முடியாது இந்த காரணங்கள்னால. இன்ஃபேக்ட் அவர் எதிர்த்த காங்கிரஸ் இருக்குது, இந்திரா காங்கிரஸ் என்பது அவர் பிற்காலங்களில் வந்து இந்திராவை எதிர்த்தவர். அப்போ தானே ஸ்தாபன காங்கிரஸ். அப்போது அது காங்கிரஸில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஏற்கனவே 15 குரூப் இருக்குது. என்ன செல்வப்பிறந்தகை திமுக ஆதரவு அவர் தோத்துட்டார். ரொம்ப ஆமாம், ரொம்ப மோசமாக தோத்துட்டார். ஆமாம், ரைட்டு. இதுக்கப்புறம் ஆம்சாங் வழக்கு எந்த வகையில் போகும்னு தெரியாது. சரி, ரைட்டு, அதெல்லாம் சட்டம் பார்த்துக்கலாம்.
இன்னும் காலம் இருக்குது, இன்னொரு இவங்க ஆட்சியெல்லாம் அமைச்சு அது இல்லை இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏன் வந்து திமுகவில் க்ளோஸாக இருந்த சில ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இப்போ வந்து விஜய் பக்கம் வரேன்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, அனுப்பி வைக்கிறதே திமுக தான். ஏய் இந்த ஆள் ஏதோ ஆர்வ கோளாறில் வந்து ஆம்சாங் வழக்கு மறுபடியும் வேறு மாதிரி திசை திருப்பிட போகிறாரு, இந்த வழக்கை திசை திருப்பிட போகிறாரு, அப்படியே இப்படி. ஆமாம், அந்த வழக்கு நிறைய இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ கேஎன்ஆர் மீதான ஊழல், அந்த அந்த அதை வந்து நம்ம ஏதோ மேனேஜ் பண்ணி கொண்டு வந்து ஒரு மாதிரியாக வச்சுருக்கோம். அது கேஎன்ஆர் பேரில் போடல, ஆனால் அவர் கூட இருந்தவங்க பேரில் எப்படி இதெல்லாம் ஒரு மாதிரியாக சரி பண்ணி வச்சுருக்கோம். இது எதா அந்த விஜய் ஆர்வ கோளாறில் வந்து புதுசாக எதா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊழலே இல்லாத ஆட்சி அமைப்பேன் அப்படிலாம் சொல்கிறாரு. ஊழலே இல்லாத ஆட்சி அமைக்கிறவர் அமர்காருக்கு 26 லட்சம் ரூபா கட்டிட்டு போயிடலாம், 1.5 கோடி தான் பெனால்ட்டியை கட்டிட்டு போயிடலாம். ஊழலே இல்லாத மக்கள் வரிப்பணத்தை வந்து நீங்கள் வந்து அதில் கட்ட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சி அதுக்கு அதிகமாக செலவு பண்ணி 1.5 கோடிக்கு மேலே செலவு பண்ணி 1.5 கோடி நான் கட்ட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு சத்தம் போடாமல் கட்டிட்டு போனால் செய்தியாகவே வராது. அது இல்லை மிஞ்சி போனால் ஒரு நாள் செய்தியாக ஒரு பெட்டி செய்தியாக வரும். இப்போ கட்டாமல் இருக்கிறது தான் செய்தியாக வருது. அப்படிப்பட்டவர் வந்து ஏன்னா அப்போ இப்போ வரப்போகுது. இதில் திமுகலையும் உள்கட்சி பிரச்சனைகள் வருது. அதாவது நான் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் முடிச்சிடறேன் சார். ஒருவேளை இப்போ நிரந்தரமான ஆட்சி தரணும், விஜய் தரணும்னா அதிமுக கூட சேர்றது நல்லதா, அல்லது இந்த மாதிரி சின்ன கட்சிகளை தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆட்சி இது பண்ணுறதுனால? சின்ன கட்சிகளை சேர்த்துக்கொண்டால் இந்த முதல்ல வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரும்போது காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் தினம் வந்து அதை நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஆட்சியில் இருக்குமான்றதை அடுத்தது பிஏவை கூப்பிட்டு ஏன்ப்பா நம்ம ஆட்சியில் தானே இருக்கோம் அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டு கேட்டுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படி அதாவது கைத்தின் மேல் நடப்பது போல் வந்துடும். ஏன்னா இதில் வந்து 2 பேர் குறைஞ்சா கூட அது சிக்கலாக வரும். ஒரு கால் இது வந்து நம்ம வந்து பொதுவாக யதார்த்தத்தை பேசுகிறோம். அதிமுக ஆதரவு அதிமுகவில் வந்து நீங்கள் வந்து எடப்பாடி வந்து இவருக்கு வந்து விஜய் முதல்வராகவும் அவர் துணை முதல்வராகவும் இருப்பார்னு எதிர்பார்த்தா அது ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிகப்படியாக இருக்கும். அது எடப்பாடி இல்லை, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவரும் ஏற்றுக்கொள்ள அதிமுக என்ற கட்சி ரீதியிலும் சரி, அந்த எடப்பாடி என்ற தலைவர் ரீதியிலும் சரி, அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. ஒரே வழி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது விஜய்க்கு உபயோகமாக அதே சமயத்தில் ஆட்சியை பற்றி பயமில்லாமல் நிர்வாகத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை எப்போ வரும்னா, அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குது. அது ஒன்று தான். 47 சீட்டுன்னு நினைக்கிறேன், அதிமுக மட்டும் 47ன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த 108 இல்லை 106ன்னு வச்சுங்க, சபாநாயகரையும் இதையும் எடுத்து அந்த இவர் ஒரு சீட்டு ரிசைன் பண்ணுது. ரிசைன் பண்ணி கூபா கிருஷ்ணனும் யாரோ மறுபடியும் வரதுக்கு 6 மாதம் ஆகும்ல. அதை பார்த்தீங்கன்னா இந்த 106ஓடு இந்த 47 வெளியிலிருந்து ஆதரவு 153. அப்போ திமுக எந்த விதமான விளையாட்டில் ஈடுபட்டாலும் அதை ஈடு கொடுக்கக்கூடிய பலம் அவருக்கு இருக்கும். அதே சமயத்தில் வெளியிலிருந்து ஆதரவுன்னும் போது அவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து விஜய்கிட்ட துணை முதல்வராக வந்து எடப்பாடி மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அதிமுகவோட மூத்த தலைவர்கள் யாருமே இவரை விட பல மடங்கு அரசியல் அனுபவங்களும் மூத்தவர்களும், வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள், அரசியல் அனுபவத்திலும் நிர்வாக அனுபவத்திலும். அவங்க விஜய்கிட்ட போய் ஒரு அமைச்சராக இருக்கான்னு போகிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்படி போகிற யாராவது 1-2 பேர் போகிறதா இருந்தால் நேராக ஒரு கட்சிக்கே போயிடுவாங்க. நம்ம அவங்கள பற்றி பேசலை. அப்போது அந்த அதிமுகவுடைய ஆதரவுடன் இவர் வந்து ஆட்சி அமைக்கும் வந்தால் இப்போ அதிமுக வந்து இவருடைய ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு ஒரு லெட்டர் கொடுத்தா போதும். சட்டமன்றத்திலையும் வந்து பெரும்பான்மை வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு மசோதா வரும்போதும் அதுக்கு வழி இருக்குது. நம்ம வந்து யதார்த்தத்தை பேசுகிறோம், எந்த சார்பும் எடுத்து பேசலை. வழி என்ன இருக்குன்னா, ஒன்று ஒரு மசோதா ஒன்று கொண்டு வர்றாரு, புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வர்றாருன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு சட்டம், எக்ஸ் சட்டம் கொண்டு வர்றாரு, இல்லை ஒரு திட்டம் அது சட்டசபையில் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சட்டசபையில் வரக்கூடியது வந்து ஒன்று நேரடியாக ஆதரவு தெரிவிக்கலாம். அதாவது விஜயோட ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறது வேற. ஒரு மசோதாவும் பாஸ் பண்ணும்போது சட்டமன்றத்தில் எண்ணிக்கைன்னு ஒன்று வேணும். அப்போ குறைந்தபட்சம் ஒன்றுமே இல்லாமல் வெளிநடப்பு செய்தால் கூட போதும். சட்டமன்றத்தில் எத்தனை பேர் அப்போ இருக்காங்களோ அதில் மெஜாரிட்டி. சில சமயங்களில் இது அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ராஜமானிய பிரைவி பர்சன் சொல்லுவாங்க, இந்த பழைய ராஜாக்களாக இருந்தவங்களுக்கெல்லாம் மானியம் கொடுக்குறது. அதில் வரும்போது ஒரே ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஒரு ஓட்டில் வந்து ஜெயிக்கலாம் தோக்கலான்னு. திமுக கேட்டபோது என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து
இதுவாக வந்து ராஜாக்களுக்கு கொடுக்குறதுல கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து இப்போ கச்சத்தீவு சொல்லலையா, இப்போ கேவல் சிங் வரும்போது கொடுத்துங்க நீங்கள் கச்சத்தீவு இலங்கைக்கு, ஆனால் 1 மாதம் கழிச்சு கொடுங்க, நாங்கள் ஒரு 2 போராட்டம் மட்டும் சும்மா ஒரு விளையாட்டுக்காக அப்படி சும்மா அப்படி மக்களை ஏமாத்துறதுக்காக 2 போராட்டம் பண்ணோம். இதை நான் சொல்லலை, கேவல் சிங் வந்து அது வந்து மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங்காக போட்டு கொண்டு போய் அப்போ போட்டதாக பதிவில் ஆவணத்தில் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ் ராஜேந்திரன் லட்சிய நடிகர் இருந்தார், அப்போ அவர் திமுகவில் இருந்தார். அப்புறம் தனியாக போய் கட்சி ஆரம்பித்தா பின்னாலெல்லாம் ஆரம்பித்தார், ஒன்றும் சரியாக வரல, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ கூப்பிட்டு என்ன சொன்னான்னா, இந்த ஓட்டு போடும்போது எந்திரிச்சு வெளியே போயிடுங்க. அவர் என்ன பண்ணார், இந்த ஓட்டை அனௌன்ஸ் பண்ணும்போது பாத்ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார். ஓட்டு போட்டு முடிஞ்சோடனே பாத்ரூம்லேருந்து வந்துட்டார். அவர் ஆட்டுக்குள்ளே ஓட்டு முடிஞ்சிருச்சு. என்ன, அதாவது திமுக கொள்கை ரீதியாக அதை எதிர்த்தாங்க, ஆனால் நாசுக்காக மறைமுகமாக அது பாஸ் ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டாங்க. இது திமுகவோட ஸ்டைலு. இந்த ஸ்டைலை வந்து அவங்க எங்கே வேணாலும் பயன்படுத்துவாங்க, எப்போ வேணாலும் பயன்படுத்துவாங்க. எப்போது இவர் வந்து இந்த சின்ன சின்ன உதிரி கட்சிகள், இது காங்கிரஸு, இங்கே ஒரு இந்த பக்கம் கம்யூனிஸ்டில் 2, இங்கே 1, இப்படிலாம் பிரித்து இதெல்லாம் கொண்டு வந்தார். இந்த முஸ்லீம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா IUML 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. மனிதநேய கட்சி ஒரு ஜவஹர்லா ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 3 இவங்க 3 பேரும் நிச்சயமாக திமுக கூட்டணியை விட்டு அவர்கள் தோற்றால் கூட அவர்களோடு தான் இருப்பார்கள். சிறுபான்மையினர் வாக்குகளே அவர்களோடு தான் இருந்திருக்கு. நம்ம இப்போ பேசணும் கொஞ்சம் முன்னால். அப்போது அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவு, அதாவது தெரிவிக்க முடியாது, ஏன்னா அவர் சுதேசி ரஞ்சன் தான் நின்னாரு. யாரு? ஜவஹர்லா. ஆமா, நிற்க முடியாது, அவர் தெரிவிக்க முடியாது. அந்த IUML தனி சின்னத்தில் நின்னாங்க, ஆனால் அவங்களும் வரமாட்டாங்க, வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்போது வந்து இந்த மாதிரி இந்த உதிரி கட்சிகளை நம்பி தினம் தினம் வந்து ஒரு ஒரு பயத்திலேயே ஆட்சி எப்போ வேணாலும் கவிழும்னு இருக்கிறத விட அதிமுக ஆதரவுடன், ஆக்சுவலாக இப்போதைக்கு தாவேக்காவுக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு வழி அதிமுக மட்டும்தான். அதிமுக ஆதரவு தான். அந்த இது எடுத்தால் தான் 5 வருஷத்தை அவங்கள நிலையான ஒரு ஆட்சியை. அது மட்டும் இல்லை, திமுக தொந்தரவு செய்யும் என்ற எதிர்பார்ப்பை, அந்த தொந்தரவை தாங்கக்கூடிய பலத்தை இது கொடுக்கும். இப்போ திமுகவே வந்து அதிமுக ஆதரவு இருக்கிறவரை நம்ம 5 பேரே 10 பேரே அனாவசியமாக பணம் செலவு பண்ணி எதுக்காக இழுக்கணும்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் அவர்களால் வந்து அந்த விஷமங்களில் ஈடுபட முடியாத அளவுக்கு அதை கொண்டு வந்துடலாம். ஏன்னா 10 பேரை இழுத்தா இங்கே 40 பேர் ஆல்ரெடி 45 பேர் கொடுக்க, 50 பேர் இருக்க முடியாதுல்ல. ஆமாம், கஷ்டம். அதனால் இப்போதைக்கு தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அதிமுக விட்டு நம்பிக்கை நட்சத்திரம் இப்போ வந்து அதிமுக தான். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலும் அதிமுக தேவை. நீங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றணும்னாலும் அதுக்கு அதிமுக தயவு தேவை. இப்போ கூட வந்து சில இதிலெல்லாம் பேசுகிறாங்க, அதிமுக உடைச்சதில் வந்து இவர் வந்து யாரோ அவர் வேலுமணி அவர் தலைமையில் நிறைய பேர் தாவேக்காக போய்டுவாங்க. அப்போலாம் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டால் எப்படிங்க போவாங்க? இவ்வளோ வருஷமாக அந்த ஆர்கனைசேஷனில் இருந்துட்டு ஆதரவு கொடுக்கறது வேறு, கட்சியை உடச்சிக்கிட்டு அங்கே போய் வந்து தாவேக்காவுக்கு அங்கே போய் நிற்கிறது. செங்கோட்டையனுக்கு தான் தலையெடுத்து அவர் வந்து வேறு வழி இல்லாமல் அப்படி போனாருன்னால், செங்கோட்டையனுக்கே வந்து அங்கே போனதுக்கப்புறம் என்ன மரியாதை இருந்ததுன்னு அவர் கூப்பிட்டு இல்லை, வைத்திலிங்கம் அங்கே போகிறதா இருந்தார். இப்போ திமுகவில் ஒருத்த நாட்டில் ஜெயிச்சிருக்காரு வைத்திலிங்கம். திமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்து ஓபிஎஸோட கூட இருந்துட்டு வந்தவர். ஓபிஎஸ் பாவம், அவங்களாம் ஜெயிச்சாங்க, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆட்சியில் இருந்தால் ஏதாவது சபாநாயகரோ அமைச்சரோ ஏதாவது வந்திருப்பாங்க, எதுவும் இல்லாமல் போச்சு. அவர் தாவேக்காவே போயிருக்கலாம். அது போயிருந்தால் அட்லீஸ்ட் சபாநாயகர் கிடச்சிருக்கும், இல்லை ஒரு ஏதோ ஒரு அமைச்சராவது வந்து ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும், பையனுக்கு ராஜ்யசபாவும் வாங்கியிருக்கலாம், ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து அதான் சில சமயங்களில் முடிவெடுக்கும்போது தவறுகள் வந்து நடக்கிறதுன்னு. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் அவர் வந்து இல்லை, அதிமுகலேருந்து உடச்சிக்கிட்டு போய் ஒரு ஸ்பிளிட் ஃபேக்ஷன் வரப்போகுதுன்னு ஒரு ரூமர் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அதை 1% கூட நம்பலை. ஏன்னா அது நடக்கும் இல்லை, அவங்களாம் அவ்வளவு தவறான முடிவுகள் யாரோ ஒருத்தர் மூலையில் எடுக்கலாமே தவிர இவ்வளவு மூத்த அனுபவம் கொண்ட இவங்கெல்லாம் வந்து அப்படி எடுக்க மாட்டாங்க. தாவேகாவுக்கு போனால் அது அவங்களுக்கு வந்து அது சரியாக இருக்காது. ஆதரவு தெரிவிப்பது என்பது வேறு. எப்போ வேணாலும் சரியான ஆட்சி, ஒரு முறையான நிர்வாகம் நடைபெறவில்லை, மறுபடியும் வந்து அந்த திமுக அந்த திராவிட 2.0 மாதிரி தான் நடக்குதுன்னா என்றைக்கு வேணாலும் ஆதரவை விட்ரா பண்ணிட்டு போய்க்கலாம். ஆமாம், இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து இவ்வளோ விஷயம், அதாவது பல அரசியல்கள் பல விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கீங்க.
ரொம்ப நன்றி சார். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் ஜனம் நேயர்களும் கூட மறக்காமல் தமிழ் ஜனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.